பா என்ன சத்தம் கேளுங்க. ஸோ இது ரசல் ஸ்வைப்பர் கண்ணாடி பாம்பு தான் வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணிருக்கோம். அவ்வளோ ஸ்னேக் வந்து ஒரே இடத்துல. சரி 1 பா 2 3 4 ஸோ 4 பாம்பு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ரிலீஸ் பண்ணலாம். அது பா ஆஹா, சத்தத்தை கேட்கவே கை கால்லாம் உதறல் எடுத்துக்கும் போலயே. அப்படி இருக்கு கண்ணாடி விரியன் பாம்புகளினுடைய இந்த சத்தம். ரிலீஸ் பண்ணிடலாம். எப்படி பாருங்க, நல்ல சைஸு. அப்பா என்ன சத்தம் விடுது பாருங்க. ரிலீஸ் பண்ணிடலாமா? பா எப்படி போச்சு? ஒரு பாம்புகளை பிடிச்சதுக்கு அப்புறமா காட்டுக்குள்ள எப்படி விடுவோம் அப்படின்னு இந்த வீடியோ பகிரப்பட்டிருக்கு. பாம்பு ஸ்னேக் ரிலீஸ் பண்ணுமா? ஏன்னா தொடர்றது ஃபஸ்ட்டு தான். அது ஏன்னா தொடர்றது எவ்வளோ சொன்னது பாருங்க. சரி போட்டோம். இதெல்லாம் உடம்பெல்லாம் பார்த்து விடணும். அப்படியே ஜம்ப் பண்ணி கிடச்சா அதெல்லாம். அதிக விஷத்தன்மை கொண்ட இந்த மாதிரியான பாம்புகள் காட்டுக்குள்ள விடும்போது அது போற வேகத்தை பார்க்கும் போதே நமக்கே ஒரு அச்சம் ஏற்படும். ஸ்னேக் சகா அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. 4 கண்ணாடி விரியன் பாம்புகளை காட்டுக்குள்ள விட வந்திருக்காங்க. பாம்புகளை பிடிச்சிட்டு வந்து அதை எடுத்து வைக்கும் போது பைக்குள்ள இருந்து பாம்புகளினுடைய அந்த உஷ் அப்படின்ற சத்தம் கேட்கவே நமக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அந்த அளவுக்கு பயங்கர சத்தத்தை எழுப்பியிருக்கு இந்த பாம்புகள். எப்படி சத்தம் வருது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இத பகிர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பாம்புகளை காட்டுக்குள்ள விடுறாங்க. பார்க்கவே பயங்கர பிரமிப்பாவும் இருக்கு. ஆனா இவங்க முறையான பயிற்சியை பெற்று இந்த மாதிரியான பாம்புகளை பிடிச்சு காடுகளுக்குள்ள விட்டுட்டு வராங்க. முறையான பயிற்சி இல்லாம யாரும் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட வேண்டாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.